இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு முக்கால் பாகமாக நம்ம மடித்து போடணும். இந்த ப்ளவுஸை நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த துணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். லென்த் வைஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எந்த சைடு லென்த்தாக இருக்கோ அந்த சைடுக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும். அந்த லென்த்தாக இருக்கிற சைடு வந்து இப்படி இருக்கணும் இந்த வாட்டத்தில். ஓகேவா? கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது இந்த சைடில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஜாயின் போடுற மாதிரி வராது. அதனால் இந்த ப்ளவுஸோட இப்படி உல்ட்டாவாக திருப்பிட்டு நீங்கள் இப்படி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கணும். லைட்டாக இந்த இடமும் இருக்கணும். இது எதுக்காகனா இந்த அளவு கேப் வந்து நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாகிடும். ஓகேவா? இப்போது கீழே வந்துட்டு இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கீழே ஒரு 2 இன்ச்சாவது மடக்கி வச்சா பட்டை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 இன்ச்சுக்கு அளவு வச்சு இப்படி ஃபுல் நீட்டுக்குமே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த லைன் வரைஞ்சதில் இந்த ப்ளவுஸை கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு இங்கே இருந்துட்டு மேலே நெக்கு இது வந்து கரெக்டான அளவு. இந்த இடத்துல தான் நம்ம தையல் போடணும். இது வந்து கட் பண்ணுற அளவு. இது வந்துட்டு இது கரெக்டான அளவு, இது கட் பண்ணுற அளவு. ஓகேவா? அதே மாதிரியே இந்த இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு மேலே தெரியுதா? இந்த இடத்துலையும் இங்கே தையல் போட்டிருப்பாங்க, மேலே வந்து கட் பண்ண இடம் இருக்கும். கரெக்டாக தையல் போட்ட இடத்தையும் மார்க் பண்ணணும், கட் பண்ண இடத்தையும் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஃபுல் லென்த் வந்து 14.5 இருக்குது. உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஒரு எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்கன்னா நார்மல் ப்ளவுஸோட அளவு எடுத்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நெக் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சில ப்ளவுஸில் நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அது அந்தந்த துணியை பொறுத்து இருக்குது. இந்த நெக் வந்து கரெக்டான ஷேப்லேயே இருக்காது. ஏன்னா யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கோணல் மணலாக இருக்கும். இப்போ இதில் வந்து நெக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா 2.75 வருது. ஓகேவா? 2.75. அப்போது இங்கே 2.25 2.75 வச்சோன்னா கரெக்டாக வரும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபுல் லென்த் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 14.5 ஓரளவுக்கு லென்த் வர வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணால் தான் அதில் லைன் போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே 14.5 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர சான்ஸ் இருக்குது அளவு. இப்போ இந்த அளவு போட்டுட்டு இதே அளவுக்கு இங்கே வந்து ஒரு 2.5 மார்க் பண்ணுங்கள். 2.25 மார்க் பண்ணுவோமா? அதை வந்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. நெக் அப்படியே ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ, உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் நெக் போடலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸ் பா ஷேப் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வருதோ அது போடலாம். நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்குறீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி யூ ஷேப்பும் போடுவாங்க, ஒரு மாதிரி போட் ஷேப்பும் வரும். யூ ஷேப்புன்றது நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு 1/4 சென்டிமீட்டர் தள்ளி லைன் வரைகிறதுனால உங்களுக்கு யூ ஷேப்பில் கரெக்டாக வரும். அந்த நெக் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கீழே இறங்கி யூ ஷேப்பாக இருக்கும். இதே வந்து அந்த போட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக எதுவுமே பண்ணாமல் இதே அளவு 2.25 இங்கே வச்சு இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இப்படி போகும், இப்படி கீழே இறங்கி வராது. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 9.5 இருக்குது. நான் இதே லென்த்துக்கு இங்கே 9.5 வச்சு ஒரு லைன் வந்து போடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அது வைக்கணும். இதில் வந்து கரெக்டாக 2.5க்கு கொஞ்சம் 2.75 இருக்குது ஷோல்டர். இதில் என்ன ஷோல்டர் இருக்கோ அதை அப்படியே வச்சிடணும். ஏன்னா இப்போ நம்ம போடுறோம், நமக்கு செல்ஃபாக தைக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து கஸ்டமர் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு அவங்க கரெக்ஷன் எதுவும் சொல்லலைன்னா அதே அளவு வச்சு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட
உடம்ப பொறுத்து இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, எனக்கு வந்து ரொம்ப நெக் வந்து நல்லா பெருசாக வச்சாலே ஓகே அப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் பெருசாக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 2.25 2.25 அந்த அளவே எல்லாருக்குமே சூட் ஆகும். இப்போ இதே இந்த லென்த்து ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். இந்த லென்த் அளக்கும் போது எனக்கு வந்து 6.25 வருது. அதே 6.25 இங்கே வச்சு நான் இப்படி ஒரு மார்க் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ளஸ் வரும். இப்போ எனக்கு இதில் பாக்ஸ் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 3/4 இன்ச்சு அப்படி. இப்போது இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் வைக்கிறோம், இந்த இடத்துல 1 இன்ச் வச்சு கூட நம்ம மார்க் பண்ணலாம். இந்த லைன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதில் பாதி இப்போ இந்த அளவு வைக்கிறீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது 5, அதில் 2. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துல மார்க் பண்ணி இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணி விடணும். இப்போது நீங்கள் இதுக்கு வந்து மேலே வந்து தையலுக்காக ஒரு லைன் போடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, இது ஒரு 1/2 இன்ச். இது வந்து பேக் போர்ஷன். இப்போ இந்த இடத்துல டாட்டு, இந்த இடத்துல எல்லாமே வந்துடும். நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு திருப்பி போட்டு கட் பண்ணணும்.